चण्डीरहस्यத்தில் 21வது श्लोकम् केचित् प्रतीकमितरे तु समग्ररूपम् आराधयन्ति तव ये पुनरास्तिका स्युः नास्तिक्यवादनिरता नरके पतन्तः अप्यम्बस्तुवन्ति चिकुरात्मकमन्तकेन. மத்தியம சரித்திரத்தில் யமன் அம்பாளுடைய சிக்குரம் கூந்தலாக ஆகிறான் என்று பார்த்தோம். அதையே இங்கே கவிநயத்துடன் சொல்கிறார். அம்ப ஏ புனக ஆஸ்திகாஹ ஸ்யுஹு தேஷு கேச்சித் தவ பிரதீகம் ஆராதயந்தி இதரே து தவ சமக்ர ரூபம் ஆராதயந்தி நாஸ்திக்யவாத நிரதாக நரகே பதந்தஹ அபி சிகுராத்மகம் அந்தகேன ஸ்துவந்தி. அம்மா, யார் ஆஸ்திகர்களாக உள்ளார்களோ அவர்களுள் சில பேர் உம்மை உருவத்தால் வழிபடுகின்றனர், சிலர் உன்னுடைய ஸ்வரூபத்தை முழு வடிவத்தை ஆராதிக்கின்றனர். இவ்விரண்டிலும் சேராத நாஸ்திகத்தில் திளைத்தவர்களோ என்ன செய்கிறார்கள்? நரகத்தில் விழுகிறார்கள். நரகத்தில் விழுந்து யமலோகம் செல்கிறார்கள். அங்கே யமலோகத்தில் யமனுடைய ஆதிபத்தியத்தின் கீழ் அவர்கள் இருப்பதால் யமனை ஸ்துதிக்கும் நிலையில் இருக்கிறார்கள். அங்கே யமனை அவர்கள் ஸ்துதிப்பதால் இந்த யமனும் கூட உன் கூந்தல் வடிவமாக இருப்பதால் உன் கூந்தல் வடிவமாக கொண்ட யமனைத்தான் அவர்களும் ஸ்துதிக்கிறார்கள். இப்படி உலகத்தில் அனைவரும் உன்னையே வழிபடுகிறார்கள் என்பது தாத்பரியம். O mother, some among those who are astikas worship your external form, others worship your complete Vishwarupa or complete form, and even the nastikas who have fallen in Naraka, because they are subject to Yama's lordship and they have to praise and worship him, their worship indirectly worship you, because that same Yama, as we have seen earlier, took the form of your dresses. Shaurim vibodhya samarayatamudhyamaya vyamohya danavavarau krita samvidhana matastvameva madhukaitavhayornihantri sharngi krite bhavati shastrapadabhishik मातः शौरिं विष्णुं विबोध्य समरायतम् उद्यमय्य दानववरौ मधुकैटभौ व्यामोह्य कृतसंविधाना मधुकैटभयोर्निहन्त्री त्वमेव तथापि शस्त्रपदाभिषिक्तः शार्ङ्गीकृते भवति. இங்கே தேவி மகாத்மியத்தில் முதலில் சொல்லப்பட்ட மதுகைட்டப வதத்தை குறித்து சொல்கிறார். அங்கே மதுகைட்டபர்களை வதம் செய்கையில் முதலில் அந்த நித்ராசக்தியாக அவர் நித்ராவசத்தில் இருக்கிறார். அதன் பின் அந்த உணர்ச்சி பெற்றவரால் அந்த மாயாசக்தியின் எழுச்சியால் திரும்பி விழிப்புணர்வு பெற்று மதுகைட்டபவதத்தை செய்கிறார். இங்கே இவர் என்ன சொல்கிறார் என்றால், விஷ்ணுவுக்கு அவருக்கு உணர்ச்சி உணர்த்தி போருக்காக அவரை கிளப்பி அந்த இரு பெரும் ராட்சசர்களை தானவ வரவ் மதுகைட்டபவ் அவர்களை மோகமடைய செய்து வியாமோகிய அவர்களுடைய வதத்துக்கு வழி செய்து கிருதசம்விதானா பவதி ஏவ மதுகைட்டபயோர் நிஹந்திரி துவம் ஏவ, நீதான் அந்த மதுகைட்டவர்களின் வதம் செய்தவள். அப்படி இருப்பினும் அந்த ஷார்ங்கி என்ற பதத்தினால் அந்த வெற்றி பெற்ற பெயரால் விஷ்ணு அல்லவா போற்றப்படுகிறார் என்று அழகாக நயத்துடன் சொல்கிறார். So he says, Mother, you instructed Vishnu and goaded him on to battle and deluding those two Rakshasas and paved the way for victory. Hence, you ought to be the slayer of Madhu and Kaitaba. However, Vishnu, who is known as Sharngi because of the bearer of Sharngayuda, is praised with that epithet.
दैत्यौ वरं वितरतो निजनाशरूपं दैत्यारयेत्रिजगतां वरदो वरार्थी इत्थं प्रचोदित धियां क्षममीश्वरत्वं वृत्तेषु किं न सचिवोऽपि नृपं नियुङ्क्ते. இங்கேயும் மதுகைட்டவ வதத்தை சொல்கிறார். அதாவது விஷ்ணுவானவர் தூண்டப்பட்ட புத்தியால் தான் மதுகைட்டபம் வதத்தை செய்து ஈஸ்வரத்துவம் அதை அடைந்தார். ஆனாலும் உலகிலும் நாம் தூண்டப்பட்ட புத்தியால் ஈஸ்வரத்துவம் அடைவதை பார்க்கத்தானே செய்கிறோம் என்று அழகாக சொல்கிறார். விஷ்ணு திரிஜகதாம் வரதக, மூன்று உலகிற்கும் வரமளிப்பவர், வரதர் என்ற பெயர் பெற்றவர். வரார்த்தி, அவரும் வரதக சன்னபி வரார்த்தி, அவர் வரத்தை கேட்பவராகிவிட்டார். எப்படி கேட்டார் என்றால், இந்த மதுகைட்டவர்கள் தங்களுடைய மமதையால் என்ன செய்தார்கள் என்றால், எங்களை நாசம் செய்யும் வரத்தை நாங்களே உங்களுக்கு அளிக்கிறோம் என்று அவர்களுடைய மமதை அவ்வளவு உச்சத்துக்கு எட்டி அவர்கள் விஷ்ணுவுக்கு வரமளித்தார்கள். இவ்வாறு மதுகைட்டவர் தம்மை நாசம் பண்ணக்கூடிய வரத்தை அந்த தைத்தியாரியான விஷ்ணுவுக்கு கொடுத்தார்கள். அப்படி கேட்டு அப்படி அவரை வதம் செய்ய சொல்லி தூண்டச் செய்த சக்தி அன்னைதான். இவ்வாறு தூண்டப்பட்ட புத்தியால் கூட ஈஸ்வரத்துவம் அடைய முடியும். இத்தம் பிரச்சோதிததியாமபி ஈஸ்வரத்துவம் க்ஷமமேவ. அது எப்படி இருக்கிறது என்றால், விருத்தேஷு சச்சிவஹ அபி நிருபம் நியுங்க்தே, காரியங்களில் மந்திரிகள் கூட சச்சிவஹ நிருபம் அரசனை வழிநடத்துகிறார்கள் அல்லையா? இவ்வாறு மந்திரிகளின் ஆலோசனையின் பேரில் அந்த அரசர்கள் செயல்பட்டு அவர்களுடைய ஆதிபத்தியத்தையும் ஈஸ்வரத்துவத்தையும் பெறுகிறார்கள். அது போலத்தான் இது என்று சொல்கிறார். So Vishnu, who gives boons to the entire world and is known as Varada, here becomes the seeker of boons. How did he become the seeker of boons? Madhu and Kaitava, in their arrogance, gave the boon of destroying themselves to Vishnu. This entire process was due to the prerana of Shakti. That is the underlying expression here. So then, thus, from this you know, ittam, this manner, prachodita diyam, it is preritadi, it is an intelligence which is impelled or instructed by somebody else. Even that is capable of attaining lordship. And then he gives that as an example. Don't ministers guide the kings in their actions? This is similar to that. That is, Vishnu is like the king who got the Adipatya because of the mantri or the sachiva of Shakti who gave him that prerana. Nyastam yada shirasi padatalam bhavatya labdham tadaiva mahishena param padam te hantum punaryadidamadatishetrishulam tatte jagadjanani sangara sambramena. Jagadjanani yada bhavatyaha padatalam shirasi nyastam thada eva mahishena te parampadam labdham punahatam hantum yadidam trishulam adadishe tatte sangara sambramena eva. இங்கே என்ன சொல்கிறார் என்றால், மகிஷாசுரவதத்தை பற்றி பேசுகிறார். அம்மா, மூன்று உலகத்திற்கும் அன்னையானவளே, எப்போது உங்களால் பாதம் தலையில் வைக்கப்பட்டதோ, மகிஷாசுரனுடைய தலையில் வைக்கப்பட்டதோ, அப்போதே அதனுடைய அந்த பாத ஸ்பர்ஷத்தினால் மகிஷனால் பரமபதம் அடையப்பட்டு விட்டது. ஆனாலும் மீண்டும் அவனை கொல்ல இந்த திரிசூலத்தை எடுத்தது. இவையெல்லாம் போருடைய உன்னுடைய எழுச்சியாலும் வீரியத்தினாலும் மட்டுமே. Mother, when you kept your feet, that is, when your feet were kept on Mahisha's head, Paramapadam was instantly attained by him due to that Padasparsha.
however, your taking the Trishulam for killing him is merely for displaying your prowess in war. Kastvam rane jayatu kastava hantu darpam ko vastu te prathibhato bhavita patikaha दैत्यं प्रतारयितुमेव कृतोऽभ्युपायः देवं न विस्मृतवती भवती महेशम्. இங்கே சும்ப நிசும்பவதத்தை பற்றி பேசுகிறார். தேவி மகாத்மியத்தில் சும்ப நிசும்பவதத்தில் எவ்வாறு வருகிறது என்றால், சும்ப நிசும்பர்கள் அனைத்துலகையும் வென்று மிகவும் மமதையுடன் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய தூதன் ஒருவன், எங்களுடைய தலைவனை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அன்னையிடம் வந்து கேட்கிறான். அவர்கள் மூவுலகிற்கும் அதிபதிகள் உனக்கு என்ன வேண்டுமானாலும் தருவார்கள் என்று. தேவியானவள் சிரித்து கொண்டு, நான் அறியாமையினால் ஒரு பிரதிஜை செய்து விட்டேன். அந்த பிரதிஜை என்னவென்றால், என்னை ஜெயித்தவன் தான் என்னை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று சொல்கிறார். அப்போது அந்த தூதனிடம் அவ்வாறு சொல்லி அனுப்புகிறார். அதன் பிறகுதான் சும்ப நிசும்பவதம் ஏற்படுகிறது. இதை இவர் என்ன சொல்கிறார் என்றால், இதெல்லாம் உன்னுடைய லீலை. யார்தான் உன்னை ஜெயிப்பது, யார்தான் உன்னை திருமணம் செய்து கொள்வது, யார்தான் உனக்கு பத்தியாக அடையும் பாக்கியம்? பரமசிவன் அல்லாமல் வேறு எவர்தான் இருக்கத்தான் முடியும்? அதனால் இதெல்லாம் வெறும் அரக்கனை ஏமாற்றுவதற்காக லீலையால் செய்யப்பட்ட வழிகள், அவ்வளவே என்று சொல்கிறார். கஹத்வாம் ரணே ஜயது கஹதவ தர்ப்பம் ஹந்து கஹவாதே பிரதிபடஹ அஸ்து கஹ பவிதா பதிஹி பவதி தேவம் மகேஷம் ந விஸ்மிருதவதி தைத்யம் பிரதாரயித்தும் ஏவ அப்யுபாயஹ கிருதஹ. யார் உன்னை பூஜிப்பது? உன் பெருமையை யார் அடக்குவது? யார்தான் உனக்கு எதிரணியில் போராளியாய் பிரதிபடராய் இருப்பது? கஹபவிதா பதி, யார் உன் பதியாய் ஆகக்கூடியவர்? பவதி, நீ சிவனை மறந்தவள் அல்ல. அரக்கனை ஏமாற்றுவதற்காகவே இந்த வழிவகைகள் செய்யப்பட்டன. So this occurs in the Shumba Nishumba Vada. The Shumba and Nishumba are the two Rakshasas who attain control over heaven and earth, and then in their extreme pride and arrogance, they send a messenger. They see the goddess in her beautiful form, and they send a messenger asking her to marry them because they can give her whatever she wants. So the Duta comes and asks them, and Amba tells them, unfortunately, in my ignorance, I have done a pratigna or a vow. That is, wherein I will marry only somebody who defeats me in battle. So please go and tell it to your lordships. So the Duta and the messenger goes back, and then the Shumba and Nishumba get enraged and come back and fight, and then they get killed. So this is the poet alludes to this incident and says, all this, that is somebody winning over you in battle, somebody being powerful enough to stand as an adversary or even being your husband, all these are impossible, and the only pati you have is truly Maheshwara, and all these are merely leelas or means to receive their action. Who can win over you in battle? Who quells your greatness or pride? Who indeed can be your adversary in battle? Pratibataha kaha astu kaha bhavita patihi, who will be your husband? Bhavati devam mahesham na vismritamati, you have not forgotten Shiva. All these are abhyupayaha, means to deceive the Rakshasa. Daityam pratarayitum, means that were taken by you to deceive the Rakshasa. चण्डिद्विषस्तव निपेतुरपेतकृत्याः चण्डाट्टहासनिनदैरिति नाद्भुतं नः दृष्टक्रियस्त्रिषु पुरेषु तवा प्रसिद्धः
मन्दस्मितार्धमहिमा नहि मादृशानां चण्डी तव अपेतकृत्याः द्विषः चण्ड अट्टहासनिनदैः निपेतुः इति नः अद्भुतं न दृष्टक्रियः त्रिषु पुरेषु तव मन्दस्मितार्धमहिमा மாதர்ஷானாம் அப்பிரசித்தக நகி. இங்கே என்ன சொல்கிறார் என்றால், ஓ சண்டி, உன்னுடைய பகைவர்கள் உன்னுடைய அட்டகாசமான சிரிப்பினால், உரத்த சிரிப்பின் ஒலியினால், நீ போரின் போது செய்த ஒலிவினால் செய்வதறியாது திகைத்தவும் பகைவர்கள் கீழே விழுந்தார்கள் என்பது எங்களுக்கு அதிசயம் அன்று. ஏன்? இரண்டாவது பகுதியில் அதற்கு பதில் சொல்கிறார். ஏனென்றால், நாங்கள் முன்பு கண்ட செய்கையான முப்புரத்தின் போது உன்னுடைய அரை புன் சிரிப்பின் மகிமை எங்களுக்கு தெரியாதது அல்ல. அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த முப்புரங்களில் சிவனுடைய ஹாசம், அந்த மந்த ஹாசத்தினால்தான் அந்த புறமே முப்புரங்களே அழிந்து விட்டது. அப்போது அந்த மந்தஹாசத்தில் பாதி உருவாக தேவி இருப்பதால் அந்த புன்சிரிப்பின் அர்த்தம் ஆன மந்தஹாசத்தின் அர்த்தம் அவளுடைய மகிமை. அதாவது அந்த மந்தஹாச அரை புன்சிரிப்பே திரிபுரங்களை அழிக்கக்கூடிய சக்தி என்றால், அப்போது பெரிய அட்டஹாசத்துக்கு எவ்வளவு மகிமை! இது ஒன்றும் எங்களுக்கு, அதனால் இதில் ஆச்சரியம் அடைவதற்கு எங்களுக்கும் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார். So Chandi, that you rendered your enemies immobile due to the loud laughter in the battle and made them fall, this is no wonder to us at all. Why? Because it is not as if we don't know that what happened during the Tripura Dahana, that is where your even a half smile completely destroyed the Tripurasuras. That is, the allusion is that in the Tripurasura Dahanam, even though it was Ishvara, half of the smile belongs to her. So the Ardhamanda Hasam is hers. So even the half smile was able to completely destroy the Tripuras. Therefore, why do we have to doubt that a loud laughter can destroy your enemies? So if your half smile has such potency, what is there to wonder about this loud smile being able to destroy your enemies? Karmani yani dashate janabhishanaani kalyanadani bhajatam abhijanatam va taireva vishvamakhilam parivritti bhedaihi bhadnasi munchasi chakunchikayeva yantram. Yani tava dashakarmani janabhishanani किन्तु भजताम् अभिजानतां वा तान्येव कर्माणि कल्याणदानि तैः परिवृत्तिभेदैः कुञ्चिकया यन्त्रम् इव अखिलं विश्वं मुञ्चसि भग्नासि च. உன்னுடைய 10 பயப்படக்கூடிய செய்கைகள், உன்னுடைய கைகளால் சூச்சிக்கப்பட்ட 10 செயல்கள், ஆயுதங்களை கொண்டு அவை பயங்கரமாக உள்ளன. ஆனால் உன்னை துதிப்போருக்கும் உன்னை நன்கு அறிந்தோருக்கும் அவை நன்மை மங்களம் செய்யக்கூடியவை, கல்யாணதானி. ஏனென்றால் அவற்றாலே, அத்தகைய செய்கைகளால் பரிவிருத்தி பேதைகி, அவற்றாலேயே உலகம் முழுவதையும் வெவ்வேறு ரூபங்களை நீ காட்டுகிறாய். அந்த ரூபங்களால் நீ கட்டுகிறாய், விடுவிக்கிறாய். இது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சாவி பூட்டை திறப்பதுமா பூட்டுவதுமா போல இருக்கிறது. குஞ்சிகா இவ விஸ்வம் அகிலம் முஞ்சசி பத்னாசி ச. சண்டி பாட்டத்தில் குஞ்சிகா ஸ்தோத்திரம் என்பது ஒரு முக்கியமான பாகம். இதை அவர் சூச்சிப்பதாக இருக்கலாம் அல்லது எடுத்துக்கொள்ளலாம். So your 10 activities indicated by your 10 hands cause fear, but to those who know and worship you, they only cause good or auspiciousness. Through these actions and forms, you bind and liberate the entire world as though you're operating like a key, locking and unlocking the lock. Anvasitam hariharadruhinai sadaraihi jamatribhistanubhavair duhitussutaischa agropaveshita jagadjanani samajam आराधये जननी रूपमनुत्थ
दुःखरं ते जननी हरिहरद्रुहिणैः सदारैः जामातृभिः तनुभवैः दुहितुः सुतैश्च सह अन्वासितम् अग्र उपवेशित ஜகஜனனி சமாஜம் தே அனுத்தர ரூபம் ஆராதயி. இது மிகவும் எளிமையான கருத்து. அம்மா பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் தத்தம் பத்னிகளுடன் மாப்பிள்ளைகளுடன் தாம் பெற்ற குழந்தைகளுடன் தன்னுடைய பேரன் பேத்திகளுடன் முன்னே வந்து அமர்ந்திருக்கும் உன்னுடைய ஜகஜனனி சமாஜத்தையும் உன்னுடைய ஒப்பற்ற உருவையும் நான் ஆராதிக்கிறேன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் இதே போல பல பல கோடி பிரம்மாக்கள் விஷ்ணுக்கள் எல்லாரும் லலிதா பரமேஸ்வரியின் மண்டபத்திற்கு வந்து அமர்ந்து கொண்டிருக்க அப்போதுதான் வாக்தேவதைகள் லலிதா சஹஸ்ரநாமத்தை சொல்கிறாள். அது போல இதுவும் ஒரு சின்ன காட்சி. சர்வானுகம்பன பரம் ஸ்வகிருதோபதேசைஹி सार्वज्ञगर्वशमनं तरुणेन्दुमौलेः सत्त्वैकसारमकृतोक्तिपथानुसारं सारस्वतं वपुरिदं तव चिन्तयामः. மகாசரஸ்வதி என்ற அந்த சாரஸ்வத ஸ்வரூபத்தை வழிபடுகிறார். சர்வானுகம்பனபரம் ஸ்வகிருதோபதேசைஹி தருணேந்து மௌலேஹே சர்வஜ்ஞ கர்வசமனம் சத்வ ஏகசாரம் அகிருதோக்தி பதானுசாரம் சாரஸ்வதம் வபுஹு இதம் தவ சிந்தயாமஹ. சர்வானுகம்பன பரம் அனைவருக்கும் கருணை நிறைந்ததாகவும் தருணேந்து மௌலேஹே பிறைசூடிய சிவபெருமானுடைய சார்வஜ்ஞ கர்வ சமனம் சர்வஜன் என்ற கர்வத்தை ஸ்வகிருதோபதேசைஹி சமனம் தன்னுடைய உபதேசங்களினால் சமனம் செய்தவளும் அகிருதோக்தி பதானுசாரம் சத்வைக சாரம் சுத்த சத்துவமே உருவாக கொண்டவளாகவும் அகிருதோக்தி பதானுசாரம் வேதம் அகிருத உக்தி என்றால் அபௌருஷேயமான வேதம் அந்த வேத மார்க்கத்தின் சாரமாகவும் உள்ள அந்த சாரஸ்வத வடிவத்தை நாங்கள் எண்ணுகிறோம். We think of her form of knowledge that is compassionate to all, quelling the pride of the omniscient Shiva, who wears the crescent moon. How did she quell the pride of Shiva? With her Upadesha, for she is the essence of pure Sattva Guna and is the essence of the Apaursheya Vedavak. नन्दात्मजेति ननु वर्षसि हेमराशिं शाकम्भरीति शमयस्युदरोपसर्गान् योगीश्वरीति परिहृत्य भयानि भक्तान् मातेव पाययसि कामदुघौ स्तनौ ते. नन्दात्मजा इति नाम्ना हेमराशिं वर्षसि ननु शाकम्भरीति नाम्ना उदरोपसर्गान् शमयसि ननु योगीश्वरी इति भयानि परिहृत्य भक्तान् माता इव कामदुगौ स्तनौ ते पाययसि. நந்தாத்மஜா என்ற பெயரில் ஸ்வர்ணத்தை பொழிகிறாய், சாகம்பரி என்ற பெயரால் வயிற்றுப்பசியை போக்குகிறாய், யோகீஸ்வரி என்ற பெயரால் பயங்களை நீக்கி பக்தர்களை ஒரு அன்னையை போல் அவர்கள் விரும்பியதெல்லாம் நல்கக்கூடிய ஸ்தனபானம் செய்ய வைக்கிறாய். These are referred to various forms of Avirbhava of Devi in her different forms. As Nandatmaja you shower gold, as Shakambari you remove hunger, as Yogishwari you remove fear, and like a mother you give your children your stanapanam and which bestows all that they desire. इच्छात्मिका पुरहरस्य चिदात्मिका च शक्तिस्त्रिलोकविदिते न हि तत्र शङ्का ते चार्चिते जनयतः किल यत्प्रसादं तामाश्रये भगवतः कृतिशक्तिमम्बाम्. हे त्रिलोकविदिते पुरहरस्य इच्छात्मिका चिदात्मिका च शक्तिः भवति एव न हि तत्र शङ्का ते च अर्चिते यत् प्रसादं जनयतः किल
தாம் பகவத கிருதி சக்திம் அம்பாம் ஆஸ்ரயே. உலகிலும் அறியப்பட்டவளே, நீ முப்புறத்தை வென்ற அந்த சிவனுடைய இச்சா சக்தியாகவும் ஞான சக்தியாகவும் இருக்கிறாய் என்பதில் சந்தேகமில்லை. அந்த இரு சக்திகளும் எந்த கிரியா சக்தியை அர்ச்சித்து அனுகிரகம் பெறுகிறார்களோ அந்த அன்னையை நான் சரணடைகிறேன். O goddess who is known in all the three worlds, there is no doubt that you are the Ichha Shakti and Jnana Shakti of Shiva. I take refuge in that mother, the Kriya Shakti, whose grace these two Shaktis, that is the Ichha Shakti and Jnana Shakti, worship and obtain. Tvam chetanasi hridayam tvamasi prajanam tvam vrittayo dhritimati pramukastadiyaha kim sadanairabhimukikaranam tavasyat स्वेनैव देवी दयसे यदि तद्धयेताः. या देवी सर्वभूतेषु चेतनात्यभिधीयते நமஸ்தஸ்யை 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 நமோ நமः. இந்த ஸ்துதியை இங்கே குறிக்கிறார். தேவி துவம் பிரஜானாம் சேதனா அசி, துவம் பிரஜானாம் ஹிருதயம் அசி, துவம் திருதி மதி பிரமுகாः ததீயா விருத்தயः अपि असि. कै साधनैः तव अभिमुखीकरणं स्यात् स्वेन एव दयसे यदि तर्हि अभिमुखीकरणं स्यात् तस्मात् तद्धयेताः. இங்கே தயேதாஹா என்பது கர்த்தரி விதிலிங் மத்தியம புருஷ ஏகவச்சனம். தேவி, நீ எல்லா உயிர்களிலும் சைத்தன்ய சக்தியாகவும் ஹிருதயமாகவும் இருக்கிறாய். தாங்குபவளாகவும் புத்தி சக்தியாகவும் சித்த விருத்திகளின் எண்ண ஓட்டமாகவும் முக்கியமான இதர எல்லா விஷயங்களாகவும் இருக்கிறாய். இப்படி இருக்கையில் உன்னை எவ்வழியாக நாங்கள் உள்ளுணர்வது? நீ தானே தயை செய்தால் உள்ளுணரலாம். அதனால் தயை கூர்ந்து அவ்வாறே செய்க. தேவி, you are the Chaitanya Shakti in all beings. This is a reference to Ya Devi Sarva Bhuteshu Chetanathyabhidiyate Namastasyai 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 Namo Namaha. So you are the Chaitanya Shakti in all beings and the heart, and you are the mind, the support and the flow of thoughts and such essentials. Being this, being everything that you are, by what means do we realize and internalize you? If you choose to show mercy on your own accord, then it is possible for us to do that. Hence, may you show us mercy. Tvat pujanam yadiha janada janadarham matascha karta mahati kila chaturiyam janadbhireva bhavati yadi pujaniya लुप्येत पूजनकतैव जगत्त्रयेते. मातः यद् इह जानद् अजानद् तव त्वत् पूजनम् अर्हं महती चातुर्यं च कर्त्य किल. यदि भवती जानद्भिः एव पूजनीया तव पूजन कथा एव जगत्त्रये लुप्येत. இங்கே அம்மா, உன் பூஜை அறிந்தோ அறியாமலோ செய்யக்கூடியது. இவ்வாறு அறிந்தும் செய்யலாம் அறியாமலும் செய்யலாம் என்று வகை வழி செய்தது உன்னுடைய பெரிய நைபுண்ணியம் சாதுரியம் அல்லவா? ஏன் இப்படி வெறும் அறிந்தவர்களால் மட்டும் பூஜிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் அனைவருமே அஞ்ஞானிகள். உன்னுடைய பூஜை முறையே இவ்வுலகிலும் அனைத்துலகிலும் மறைந்திருக்கலாம். அதனால் அறியாதவர்களாலும் உன்னை பூஜை செய்ய முடியும் என்று உன் கருணையால் வழிவைத்தாய் என்கிறார். ஓ மதர், your puja can be performed knowingly and unknowingly by those who know and by those who do not know. This is something you have done with great samarthyam or skill. If you are only to be worshipped by those that know, then by being ignorant, because the entire world is filled with ajnanis, then your worship would have disappeared in this entire three worlds. Yavat parattvamakhilagama bodhitam te tavat tatashatagunam cha sukhashrayasi vedastvadarchana vidhana parahino chet
அம்பஸ்யுரப்திதரணோக்திவத பிரமாணம் யாவத்தே பரத்வம் அகிலாகமோ போதிதம் தாவத் ததः சதகுணம் ச சுகாஸ்ரயாசி. அம்ப வேதாः त्वदर्चन विधान पराहि नो चेत् அப்திதரணோக்திவத் அப்பிரமாணம் ஸ்யு. அம்மா, அனைத்து வேதங்களிலும் உன் சிறப்பு எவ்வாறு சொல்லப்பட்டதோ அதைவிட 100 பங்கு அதிகம். மேலும் நீ ஆனந்தத்தின் ஆதாரமாக உள்ளாய். வேதங்கள் உன்னை அர்ச்சிக்கும் முறையை சொல்லாவிடில் அது ஏதோ கடலை தாண்டலை போன்ற கடலை ஒருவர் தாண்டினார் என்று நாம் கேள்விப்பட்டால் அது சாமான்யமாக நம்ப மாட்டோம். ஆஞ்சநேயர் செய்தார் என்றால் அது ஆஞ்சநேயர் உடைய சக்தியால் அது வேறு. சாமான்யமாக ஒருவர் கடலை தாண்டி குதித்தார் என்று கேள்விப்பட்டால் நாம் நம்ப மாட்டோம். அது போல அல்லாமல் வேதத்திலேயே சொல்லப்பட்டதால் உன்னுடைய வழிபாடு பிரமாணபூதமாக ஆகிறது. ஆனாலும் அது சொல்லப்பட்டதை விட 100 பங்கு அதிகமாகத்தான் உள்ளது. Your greatness is 100 times more than what is extolled in the Veda. Further, you are the Brahma Swarupam, which is the basis of Ananda. Imagine if the Vedas had not revealed your way of worship, then your way of worship would have remained without any pramana. This would be like the narrative of jumping across the ocean. What this means is, if you hear of the story of somebody saying that such and such a person jumped over the ocean, we are not talking about Hanuman of a Shakti, a Samanya person jumping over the ocean, we would not believe that. We would say that that is not a believable thing. However, because your worship is said in the Veda itself is the pramanam for your worship. However, even despite that, your glory is 100 times greater than what is said. Prajnana bhignya sulabham paripurna shaktim avyaja bhuta karuna parinama rupam ambam managapi manasya valambamana dheerana bibhyati katanchidito mutova. பிரஜானபிஹி அக்ஞ சுலபாம் பரிபூர்ண சக்திம் அவ்யாஜபூத கருணா பரிணாம ரூபாம் அம்பாம் மனாகபி மனசி அவலம்பமானா தீராக கதஞ்சித்ன பிப்யதி இதஹ அமுதஹவா. ஞானிகளாலும் அஜ்ஞானிகளாலும் எளிதில் அடையக்கூடிய அந்த முழுமையான பரிபூர்ண சக்தியை, அப்படிப்பட்ட தூய்மையான கருணா வடிவமான கருணையின் வடிவமான உருவத்தை, அந்த அன்னையை மனதில் ஒரு சிறு க்ஷணமேனும் நிறுத்தி வழிபடும் அந்த உபாசகர்கள் இங்கோ வேறு உலகத்திலோ சிறிதும் பயப்பட மாட்டார்கள். இதஹ அமுதஹவா ந பிப்யதி. அப்படிப்பட்ட ஒரு உபாசகர். The upasaka who worships the complete Shakti, who is attainable by jnanis and ajnanis alike, the pure form of Karunyam, the mother, even when meditating on her even for a minute, is not afraid either here or in the other worlds, even for a bit. Abhyartaniyam akhilam bhavadashritanam abhyartitam pratamameva hi deva sangaihi ambasmaran sapalayamyavashishtamayuhu அங்கானி தே புவன மங்கள மங்களானி. அழகான பிராசத்துடன் சொல் நயத்துடன் கூடிய இந்த கடைசி ஸ்லோகம். அம்ப பவதாஸ்ரிதானாம் அபியர்த்தனீயம் அகிலம் பிரதமமேவஹி தேவசங்கைஹி அபியர்த்திதம். இந்த தேவி மகாத்மியத்திலே தேவர்கள் செய்த ஸ்துதிகள், பிரம்மா, அக்னி, ரிஷிகள் செய்த ஸ்துதிகள் என்று எல்லா தேவகணங்களாலும் அவள் முன்பே ஸ்துதிக்கப்பட்டு வரங்களை கேட்கப்பட்டு விட்டன. அதனால் நான் ஒன்றும் புதிதாக கேட்பதற்கு எனக்கு ஒன்றும் இல்லை, நான் கேட்க வேண்டியது ஒன்றும் இல்லை. அங்கானிதே புவன மங்கள மங்களானி ஸ்மரன் அவசிஷ்டம் ஆயுகு சபலயாமி. அதாவது உன்னுடைய மங்களமான வஸ்துக்கள் எல்லாம், அதற்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடிய உன்னுடைய அங்கங்களை நினைத்து நினைத்து நான் என்னுடைய
மிச்சமுள்ள ஆயுசை கழித்துக் கொள்கிறேன் என்று ஒரு வைராகியத்துடன் பக்தி பரமாக முடித்து விடுகிறார். அதாவது, அம்மா, உன்னை நாடி கேட்க வேண்டியவை அனைத்துமே முன்பு தேவர் குழாம்களால், இந்திரன், அக்னி முதலிய பிரம்மா இவர்களால் கேட்கப்பட்டு விட்டன. அதனால் நான் என்ன கேட்பது? எனக்கு என்ன கேட்கக்கூடிய சக்தி இருக்கிறது? உலகில் மங்களமானவற்றுக்கெல்லாம் மங்களம் தரும் உன் அங்கங்களை எண்ணி எண்ணி உருகி நான் என் எஞ்சியுள்ள ஆயுளை பலனுள்ளதாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று முடிக்கிறார். Oh mother, the Devata groups, even in the Devi Mahatmyam, we have seen that Indra, Brahma, Agni, and everybody, even the rishis, doing the stuti of Chandi. So the Devata groups have already asked all that is to be asked. Hence, I shall make the remaining portions of my life meaningful by thinking of the auspicious parts of you that make everything auspicious. Saying thus, he concludes this Chandirahasyam.